கேவி ஸ்கூலில் சீட்டு கிடைக்கணுமா இல்லை ப்ரைவேட் ஸ்கூலில் ஃப்ரீயாக படிக்கணுமா? ரெண்டுத்துக்குமே அப்ளை பண்ணுற லாஸ்ட் சான்ஸ் இப்போ தான், மிஸ் பண்ணாதீங்க. வணக்கம் அன்பான சகோதர சகோதரிகளே, சாய்பிரியா ஸ்டுடியோ சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, கேவி அட்மிஷன் 2026 ப்ளஸ் RTE ஃப்ரீ அட்மிஷன்ஸ் ஃபுல் டீட்டெயில்ஸ். யார் அப்ளை பண்ணலாம், என்ன எலிஜிபிலிட்டி, என்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், முக்கியமாக எப்படி மொபைலில் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வீடியோவில் காமிக்க போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல கேவி அட்மிஷனை பற்றி பார்ப்போம். நான் என்னோட இன்னொரு மொபைலில் அஃபிஷியல் வெப்சைட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். கேவி அட்மிஷன் ப்ராசஸ் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கிளாஸ் 1, 2, 3க்கு அப்ளை பண்ணணும்னா முழுக்க ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். மீதி கிளாஸ்க்கு டைரெக்டாக நீங்கள் பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் 23, அதுக்குள்ளே அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் லிஸ்ட், செகண்ட் லிஸ்ட் செலெக்ஷன் நடக்கும். அந்த வெப்சைட்டில் கீழே பார்த்தீங்கன்னா நான் இப்போ காமிச்சேன் இல்லைங்களா உங்களுக்கு, அதில் அப்டேட் ஃபுல் டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. செக் பண்ணி பாருங்க. இதுதான் அந்த அபிஷியல் வெப்சைட். கேவி அட்மிஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பிரியாரிட்டி சிஸ்டம் இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி கிட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி கொடுப்பாங்க. அதுக்கு அடுத்தது ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு செகண்ட் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஆர்கனைஸ்ல இருக்காங்க இல்லையா, ஆர்கனைசேஷன்ல அவங்களுக்கு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் மற்றவங்களுக்கு கொடுப்பாங்க. சீட் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா, சில சீட் பிரியாரிட்டி அடிப்படையில கொடுப்பாங்க, சில சீட் லாட்டரி முறையில கொடுப்பாங்க. அதாவது குழுக்கள்ல பேர் எழுதி போட்டு செலக்ட் பண்ணுவாங்க. கேட்டகரி வைஸ் சீட்ஸ் இருக்கு. OC, BC, SC, ST ஒவ்வொரு கேட்டகரிக்கும் தனி கோட்டா இருக்கு. நீங்க அந்த வெப்சைட்ல பாத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா உங்களுக்கு தெரிய வரும். அதுக்கப்புறம் இது ரெக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா பர்த் சர்டிபிகேட், அட்ரஸ் ப்ரூஃப், அதுக்கப்புறம் கேட்டகரி சர்டிபிகேட். நீங்க சூஸ் பண்ற ஸ்கூலுக்கு அருகில தான் உங்களுடைய வீடு இருக்கணும். அது ஒரு விஷயம் இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன அப்படின்னா, கேவி அட்மிஷன் பண்றீங்க அப்படின்னா எந்த ஃபீஸுமே கிடையாது. சரி, இப்போ RTE பற்றி பார்ப்போம். RTE ஸ்கீம் மூலம் வருது. பிரைவேட் ஸ்கூல்ல ஃப்ரீயா அட்மிஷன் கிடைக்கும் உங்க குழந்தைங்களுக்கு. LKGல சேர்த்துட்டீங்க அப்படின்னா 8th வரைக்கும் ஃப்ரீ எஜுகேஷன் அவங்க படிக்கலாம். ஆனா என்னன்னா, டியூஷன் ஃபீஸ் மட்டும் தான் ஃப்ரீ. இப்போ எக்ஸ்ட்ராவா பஸ், அதுக்கப்புறம் எக்ஸாம் ஃபீஸ் எல்லாம் பேரண்ட் தான் கட்டணும். இதுக்கு எலிஜிபிலிட்டி அப்படி பாத்தீங்க அப்படின்னா, ஃபேமிலி இன்கம் பாத்தீங்கன்னா 2 லட்சத்துக்குள்ள இருக்கணுங்க. நீங்க செலக்ட் பண்ற ஸ்கூல் 1 கிலோமீட்டருக்குள்ள இருக்கணும் உங்க வீட்ல இருந்து. அதுக்கப்புறம் நீங்க மேக்சிமம் 5 ஸ்கூல்ஸை செலக்ட் பண்ணலாம். ரெக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா, குழந்தைங்க போட்டோ, ஆதார் கார்டு, ஆதார் ப்ரூஃப், இன்கம் சர்டிபிகேட், கேஸ்ட் சர்டிபிகேட் இது எல்லாம் தேவைப்படும். ஸோ அந்த ஹோம் பேஜில் அப்டேட்ஸ்னு இருந்துச்சு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணுங்க. லாஸ்ட்ல ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. இதுதான் அந்த அஃபிஷியல் வெப்சைட்டு. ஓப்பன் ஆயிடும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு மேலே லாகின் ரெஜிஸ்டர் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அதில் ரெஜிஸ்டரை கிளிக் பண்ண போகிறோம். ஸோ ரெஜிஸ்டரை கிளிக் பண்ணால் உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ நான் கிளிக் பண்ணுறேன் பாருங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் கம்ப்ளீட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போட்டிருக்காங்க. ஒன்று ஒன்றா நீங்கள் படிச்சு பாருங்க. அதாவது ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ் டீடைல்ஸ், அது மாதிரி எல்லாமே போட்டிருக்காங்க. ஐ ஹாவ் ரீட் ஆல் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த பாக்ஸை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே இந்த மாதிரி வரும். பால்வாட்டிகா 1, பால்வாட்டிகா 2, பால்வாட்டிகா 3, அதுக்கப்புறம் கிளாஸ் 1, அதாவது ப்ரீ-KG, LKG, UKG, அதுதான் பால்வாட்டிகா 1, 2 and 3 அண்ட் கிளாஸ் 1. ஸோ இதுல கம்ப்ளீட்டா உங்களுடைய சைல்டு நேம், அதுக்கப்புறமா எல்லா டீடைல்ஸ் என்ன கேட்குறாங்க, டேட் ஆஃப் பர்த், மொபைல் நம்பர், கம்யூனிகேஷன் மொபைல் நம்பரா கொடுங்க. அதே மாதிரி கேப்சா கோட் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தது இப்போ நம்ம கிளாஸ் 1க்கு எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி ஃபார்மேட் தான். கிளாஸ் 1ல பாத்தீங்க செலக்ட் பண்ணோம் பாத்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம், 1/4/2018 இருந்து 1/4/2020 இருக்கிற டேட் ஆஃப் பர்த்ல இருக்கிற குழந்தைங்க தான் ஃபர்ஸ்ட் லிஸ்டுக்கு எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பேரண்ட் எலிஜிபிலிட்டி இது எல்லாமே கேட்பாங்க. ஸோ நீங்க ஒர்க் பண்றீங்களா இல்லையா அப்படின்றதெல்லாம் கரெக்டா கொடுங்க. ஸோ கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய மெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. கரெக்டாக கொடுங்க. நீங்கள் அந்த கேந்திர வித்யாலயால ஒர்க் பண்ணுறீங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லாட்டி நோ கொடுங்க. கேப்சா கோட் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. ரெஜிஸ்டர் பண்ண உடனே உங்களுக்கு ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு OTP வரும்.
இப்போ உங்களுக்கு என்டர் ஓடிபி அப்படின்னு ஒரு பாக்ஸ் வரும். ஸோ அதில் உங்கள் மொபைலில் வந்து ஓடிபி நம்பரை அப்டேட் பண்ணுங்க. அதே மாதிரி கீழே கேப்சா கோட் கொடுப்பாங்க. ஸோ அதையும் வந்து என்டர் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இப்போ நான் பண்ணலை, அதனால எனக்கு லாகின் காமிக்குது. நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வெரிஃபை அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அதை வெரிஃபையை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்ற மாதிரி வரும். ஸோ உங்களுடைய அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆகிடும். உங்களுக்கு இப்போ எஸ்எம்எஸ் வந்துட்டு இருக்கும். அதாவது என்னென்ன கோட் நம்பர், லாகின் கோடு எல்லாமே வந்திருக்கும். இப்போ அந்த பேஜில் பார்த்தீங்கன்னா லாகின் கோடு என்ன, சைல்டு நேம் என்ன, டேட் ஆஃப் பர்த், ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கு லாகின் ஆயிடுச்சு. ஸோ அடுத்தது என்ன நம்ம பார்க்க போறோம்னா, ஸோ அந்த ப்ராசஸ் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம திருப்பி வந்து ஹோம் பேஜை கிளிக் பண்ண போகிறோம். ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த பேஜில் லாகின், டேட் ஆஃப் பர்த், மொபைல் நம்பர், கேப்சா கோடு இது எல்லாமே இருக்கும். ஆல்ரெடி நீங்கள் என்ன டேட் ஆஃப் பர்த் குழந்தைக்கு கொடுத்துருக்கீங்களோ அதே மாதிரி என்ன மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பர், கேப்சா கோடு என்டர் பண்ணிட்டு லாகின் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு லாகின் ஆகிடும். இப்போ தான் மெயின் டீட்டெயில்ஸ் வரும். என்னென்னா சர்டிஃபிகேட் நம்பர் கேட்பாங்க, ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் பிளட் குரூப்பு, ஃபேமிலி இன்கம் டீட்டெயில்ஸு, இன்கம் சர்டிஃபிகேட் இன்ஃபோ இதெல்லாம் சரியாக ஃபில் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வரும். சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கீங்களா, இல்லை அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் வரும். அப்பா பெயர், அம்மா பெயர், அதுக்கப்புறம் மொபைல் நம்பர், ஆக்குபேஷன் எல்லாத்தையும் கிளியராக ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் குழந்தைக்கு பிரதர், சிஸ்டர் இருக்காங்களா அப்படின்னு வரும். இருந்தால் டீட்டெயில்ஸாக ஃபில் பண்ணுங்கள், இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ ஒரு முக்கியமான ஸ்டெப் வரும். என்னென்னா ஸ்கூல் செலெக்ஷன். இதில் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் விரும்பின ஸ்கூலை ப்ரியாரிட்டி ஆர்டரில் செலக்ட் பண்ணுங்கள். இது டிஸ்ட்ரிக்ட் வைஸாகவும் ஏரியா வைஸாகவும் மாறும். ஸோ நியர் பை கிலோமீட்டர் 1 கிலோமீட்டரில், அதாவது உங்கள் வீட்டிலேருந்து 1 கிலோமீட்டரில் செலக்ட் பண்ணுங்கள். நிறைய இருந்துச்சுன்னா நிறைய ஆப்ஷன் கூட நீங்கள் செலக்ட் பண்ணலாம். அதாவது 5 ஸ்கூல் வரைக்கும் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஒரு வாட்டி எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு சேவ் அப்படின்னு பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லிஸ்ட், செகண்ட் லிஸ்ட், தேர்ட் லிஸ்ட் இப்படி தான் செலெக்ஷன் ரிசல்ட்டு நமக்கு வரும். சாரி, ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ப்ரிவ்யூ ஆப்ஷன் வரும். ஸோ அந்த ப்ரிவ்யூ ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபில் பண்ணியிருக்கிறது எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபைனலாக நீங்கள் சப்மிட் பண்ணுங்கள். நினைவில் வச்சுக்கோங்க, ஒரு தடவை மட்டும்தான் இந்த அப்ளிகேஷனை சப்மிட் பண்ண முடியும். அதனால் கரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டு பண்ணுங்கள். ஸோ அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓகே. தேவையில்லை அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வித்ரா பண்ணுற ஆப்ஷனும் இருக்குது. அதுக்கான ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த சைட்லேயே இருக்குது. கேன்சல் வேணும்னா நீங்கள் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் தான் முக்கியமான செலெக்ஷன் ப்ராசஸ் வரும். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லாட்ரி மெத்தடில், அதாவது குலுக்கல் முறையில் தேர்வு பண்ணுவாங்க. அதுக்கான டேட் ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கிளாஸ் 1. ஸோ கிளாஸ் 1க்கு பார்த்தீங்கன்னா 9/4/2026 தேர்ஸ்டே அன்னைக்கு கொடுத்துருக்காங்க. சம்மந்தப்பட்ட ஸ்கூலில் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுப்பாங்க. இன்றைக்கி அதுக்கான லிஸ்ட்டையும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ யார் யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்காங்க அப்படின்ற லிஸ்ட்டும் வந்துடும். ஸோ அன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா செகண்ட் லிஸ்ட், தேர்ட் லிஸ்ட் வெளியிடுவாங்க. மேக்ஸிமம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லிஸ்ட்லேயே கிடச்சிடும். அதனால் அன்பான சகோதர சகோதரிகளே, டேட்டை மிஸ் பண்ணாதீங்க. செக் பண்ணுங்கள் ரெகுலராக வெப்சைட்டில். இதுதான் இந்த முழு அட்மிஷன் ப்ராசஸ். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு நல்ல தகவலில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.